வெல்கம் டு சிசிஎல் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமையான பிரியாணிங்க. கிரில் பிரியாணின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, கிரில் பிரியாணினா அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரியல. சரி, செஞ்சு வச்சுருக்குறாங்க. சரி, ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இது ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் வந்து எதுவும் அந்த ஆவி வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சீட்டு போட்டு பாருங்கள். அந்த சீட்டு வந்து செமையான சீட்டு. இது வந்து நல்லா ஹீட்டெல்லாம் வந்து நல்லா இது பண்ணும். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் சீட்டு வந்து போட்டு அமுத்தியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், இதை எடுத்தாவே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புஷ் புஷ் புஷ்னு உள்ளேருந்து ஆவி வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆவி வருதுங்க. சூப்பருங்க. சரி, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அதுவும் இன்றைக்கி சண்டே. நீங்கள் எல்லாம் நல்லா டெம்ப்டடாக ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. வாவ்! ஓ மை காட்! இங்கே பாருங்கள், பிரியாணி பாருங்களேன், எப்படி ஆகி வருது பாருங்கள். பிரியாணி கிரில் பிரியாணிங்க. நல்லா கிரில் வந்து நல்லா நீட்டாக கிரில்லாக பண்ணி மேலே அப்படியே முட்டையை உரிச்சு, உப்பா சாமி எப்படி இருக்குது பாருங்கள் கிரில் பிரியாணி. ஐயோ, இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை பத்தாதுங்க. கப்பு கப்புன்னு இறங்கி நல்லா சாப்பிட வேண்டிதான். இங்கே பாருங்கள் கிரில்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் நல்லா வீட்டில் சாட்டர்டே சண்டே ஆனிச்சுன்னா நல்லா கறி குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.